ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா தி கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். போக போக கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 3. ஒன்று மாதிரி எல்லா ஹீலர்ஸும் இருந்தால் உலகமே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல போய் நான் அதிகமாக பாராட்டுறாரே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும்னு சொல்லுவோம். கஷ்டப்பட்டது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் 1 மந்த் ட்ரையல் பீரியட் கொடுங்க, அதுக்கப்புறமா நான் ஒரு முடிவெடுக்க நம்ம ஹீரோ சொல்கிறேன். சரி ஓகே, அது வரை நானும் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். கில்டு மாஸ்டர்கிட்ட கேட்க வேணாமா இந்த மாதிரி டெசிஷனை நீங்களே எடுக்கிறீங்கன்னு கேட்கவும், நானே சொந்தமாக முடிவெடுக்கிற லெவலுக்கு நான் இங்கே ரொம்ப நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு பிராட் சொல்கிறான். மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அது போக முன்னர் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும். மாஸ்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ட்ரைனிங் எடுத்ததுல நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு குளிக்கிறான். பிராட் நம்ம ஹீரோக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறான். பழைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை துவைக்கலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவோம். நாளையே அந்த இடத்துக்கு வந்து நான் உன்னோட ட்ரெஸ் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ கியூட்டா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இல்ல வேண்டாம், அது ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லுவோம். நான் பீஸ் பீப்புள்ங்கிறதுனால உங்க ட்ரெஸ் தொடக்கூடாதா அப்படின்னு கேட்கவும், அப்படி இல்ல என்னோட ட்ரெஸ் ரொம்பவே அழுக்கா வேர்வையாகி ஸ்மெல் எல்லாம் வருது, அழகான உன்னோட கை அதை தொட வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அழகான அப்படின்னு சொன்ன உடனே அவ ரொம்பவும் ஹாப்பியாகி நானே துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லலாம். லூசியல் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா. இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி பிராட் கூப்பிடுறான். 3 நேரமா நம்ம ஹீரோக்கு ஃப்ரீ சாப்பாடு தான். பார்த்தா ஒரு நேரத்துக்கான சாப்பாடையே விருந்து மாதிரி அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கணும், அப்பதான் ஸ்ட்ராங்கா மாற முடியும், இது என் ஆர்டர் அப்படின்னு பிராட் சொல்லிட்டு போறான். சரி நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பாக்குறா. அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. ஃபுல் டே நம்ம ஹீரோ ட்ரைனிங் வேற எடுத்ததுனால பசியில அவ்வளத்தையுமே காலி பண்ணிருந்தான். இதுதான் வரும், நாளைக்கு வந்து பாக்குறேன்னு பார்க்கவும். ஒரு நிமிஷம், பீப்புளுக்கு அதிகமா ஹீலிங் தேவைப்படுமா நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கும், சோ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். ஹாப்பியான லைஃப் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ தூங்க போறான். ஆனா தூக்கமே வரல, சீக்கிரம் தூங்க போன மாதிரி இருக்கே. டைம் என்ன நம்ம ஹீரோ யோசிச்சா 7 தான் ஆகுது. 7 மணிக்கே கண்டிப்பா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா நான் என் மேஜிக் ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி 10 மணிக்கு மேல தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. சாப்பாடை நல்லா சாப்பிடணும் அப்படின்னு பிராட் சொல்லிட்டு ஹே கோகார் லூசியெல்லாம் மீட் பண்ண அப்படின்னு அந்த பிராட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த அட்வென்ச்சரஸ் கில்டோட செஃபே வந்தான். தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க என்ன ரேசன் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உல்ஃப் மன சேர்ந்தவன் சொல்லுவோம். பார்க்க பியர் மாதிரி இருக்காரு இவர் உல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க, இதை கொடுத்தா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு சொல்றாரு. பட் அதே நேரத்தில் இது ரொம்பவே நாத்த அடிக்குது. இதோட நாத்தத்துக்கு பயந்துகிட்டே எந்த அட்வென்ச்சரோ இதை இதனால் வர குடிச்சதே இல்லை. பட் இதை குடிச்சா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படின்னு சொல்லி கார்க் சொல்றான். இது ரொம்பவே நாத்த குடலை புடுங்குது, இருந்தாலும் ஸ்ட்ராங்கா மாறுவா, அதனால குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குடிக்க ரெடி ஆகுறான். உள்ள போறதே ரொம்பவே கேவலமா இருக்கு. நாத்தோ கேவலங்கிற வார்த்தையை விட புதுசா இதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் போல, அவ்வளவு கேவலமா இது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ. இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இதை குடிச்சாகணும், குடிச்சதுக்கு அப்புறம் வாயை போய் கழுவிடலாம், மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காத்த போய் மோந்து பார்க்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த நாத்தத்தோடய சேர்த்து அதை மொத்தத்தையும் அப்படியே குடிக்கிறான். வெளியே குடிச்சிட்டானா கார் ஷாக் ஆகுறான். அதுவும் ஒரு டிராப் கூட விடாம ஹீரோ உடம்பு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. சூப்பர் அப்படின்னு சொல்லி பிராடி எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு கிளம்புறான். ஹீரோ அதை குடிச்சதுக்கு அப்புறமா சரி இப்போ ஸ்ட்ரென்த்தா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு நல்லா சாப்பிடுறான். இதை யாருமே குடிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கார் சொல்றான். இப்போ பிராட் கூட போயிட்டு நம்ம ஹீரோ காம்பேட் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். அவ்வளோ அடி வாங்கி கீழே விழவும் என்ன அவ்வளோதான் அவனால முடியுமான்னு பிராட் கேட்கறான். சரிவா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிராட் சொல்றான். நம்ம ஹீரோட விடாமுயற்சியை பார்த்து பிராடுன்னு இன்டென்ஸா ட்ரைனிங் கொடுக்குறான். என் லைஃப்பை நான் காப்பாற்றணும்னா எந்த லெவலுக்கு அபியூஸ் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழறான். இவ்வளோ அடி வாங்கினாலுமே கூட நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான். உங்கள் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பிராடே ஷாக் ஆகுறான். என்னாலும் சரி நான் ஸ்ட்ராங்கா மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா சரி நானும் ட்ரைனிங் கொடுக்க தயார் தான் அப்படின்னு பிராட் சொல்லுவோம். என் கல்லறைக்கு நானே வழியை திறந்துட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடிப்பட்ட ஒரு கேட் கேள் அந்த இடத்துக்கு வர இங்கதான் ஃப்ரீயா ஹீலிங் பண்ணுவீங்களான்னு வா கேட்டுட்டு வைல்ட் ராட் என்ன கடிச்சிருச்சு அப்படின்னு வா காமிக்கிறா. காயத்தை என்னால மூடிட முடியும், பட் பாய்சன் எதுவும் இருந்தா ஏதாச்சும் மயக்க வர மாதிரி சிம்டம் இருக்கான்னு கேட்கப்போ இல்லன்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்றான். அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த பொண்ணு அலறா. எதுக்கு இவ அலறா நம்ம ஹீரோக்கு புரியல. ஹீலர் முடிச்சிட்டியான்னு கேட்கப்போ ஆமா முடிச்சிட்டா, ஆனா நான் இவ்வளவு அள வைக்கல நம்ம ஹீரோ சொல்றான். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கப்போ என்னோட பேரு லூசியல், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நல்லவனுக்கும் மேலன்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்லுவோம். பீஸ்போக் மனுஷங்கள்லாம் நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன், ஹெல்ப் பண்ண வர எல்லாருமே எனக்கு ஒன்று தான் நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் அப்படின்னு அந்த கேட்கள் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அவர் கூட நீங்க ட்ரைனிங் எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் மான்ஸ்டரா மாறிடுவாமே உண்மையா அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் கேட்கறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். காலை மதியம் நைட்டுன்னு 3 நேரமா மீல்ஸுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸை குடிக்கிறான். அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கண்ணு வச்சிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. காலையில 7ல இருந்து நைட் 7 வரைக்கும் ட்ரைனிங் எடுக்கிறேன். 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு நைட்டு மேஜிக் ட்ரைனிங் எடுக்கிறேன். இந்த ரொட்டீனுக்கு நான் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன். அசஸ் மாஸ்டரி ஸ்கில் இருக்கிறதுனால ரியல் டைம்ல என் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். பட் மற்ற எல்லாரும் எதுக்காக என்னையவே பார்க்குறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் என்னையவே நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பிராடும் காரும் திரும்பிக்கிறாங்க. நீங்க தானே இதை பண்ணது, எதுக்காக எல்லாரும் என்ன கண்காணிக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ சாரி பட் எல்லாருமே ஒரு வேளை நீ ஓடி போயிட்டேன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு புரியல நம்ம ஹீரோ சொல்றான். காசு வேணும்னு அட்வென்ச்சரர்ஸ்லாம் புது மான்ஸ்டர் கூட போய் ஃபைட் பண்ணி அடிபட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கூட செலவு பண்ண முடியாம திரும்ப காசு வேணும்னு போய் ஃபைட் பண்றாங்க. பட் நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஹீலிங்
ட்ரெயின் பண்றதுல நிறைய பேர் இப்ப சாகுறதில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கில்டுக்கு நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு மாசம் அங்க ட்ரைனிங் எடுக்கன்னு சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போ பிராடும் சரின்னு சொல்றேன். ஒருவேளை யாராச்சும் என்ன கண்காணிச்சாங்கன்னா அவங்களும் சேர்த்து சப்ஸ்டன்ஸ் எக்ஸ குடிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது நீங்க தான், நீங்களும் சேர்ந்து குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். கேட்கல மீட் பண்றா. லார்ட் லூசியல் எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வா சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல நிறைய அட்வென்ச்சரஸ் இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ராக் த்ரோயிங் ட்ரைனிங் எடுக்கிறான். இதெல்லாம் ஒரு த்ரோன்னு சொல்லி சீரியஸா அட்டாக் பண்ண அப்படின்னு பிராட் சொல்றான். நம்ம ஹீரோ எறிகிற ஒரு கல் கூட அந்த போர்டு மேலேயே படல. சென்டர்ல அடிக்க சொன்னா அது மேல கொஞ்சம் கூட படவே இல்லைன்னு அவர் திட்டிட்டு இருக்காரு. ஒரு கல் கூட அதுல படவே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லையே ஃபர்ஸ்ட் நான் எரிஞ்ச கல் கார்னர்ல பட்டுச்சு சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது லக்ல அதுவோ கார்னர்ல அடிச்சது அதெல்லாம் ஒரு கணக்கா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பிராட் திட்டுறா. பட் ட்ரைனிங் முடிஞ்சு திரும்பவும் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் அடிப்பட்ட எல்லாரையும் ஹீலிங் பண்றா. பரவாயில்ல இந்த ஒரு மாசத்துல நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு பிராட் சொல்லுவோம். உங்களுக்கு தானே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி நான் இப்ப ஹீலர் கில்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உனக்கு காசு வேணும்லாம் பிராட் சொல்லுவோம். ஹீலர்ஸ் கில்டுல என் மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ண வர காசு வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஒருவேளை உனக்கு காசு ஒரு பிரச்சனையா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு பிராட் கேட்கறான். ஸ்ட்ராங்கா மாதிரி இன்னும் உங்க கூட நிறைய நாள் ட்ரைனிங் எடுப்ப நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா இந்த இதை என் கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. இதுல எவ்வளவு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். 12 சில்வர் காயின். ஒரு வருஷத்துக்கு ஹீலர்ஸ் கில்டுல மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணிக்கோ. காசு தானே உனக்கு பிரச்சனைன்னு கேட்கவா. ஆனா இது ரொம்ப அதிகம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ அதை எடுத்துக்கலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட வைப்பேன்னு உனக்கே தெரியும். மெம்பர்ஷிப்பை கேட்டுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வா. ஒரு மாசம் ட்ரைனிங்ல நீ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாப்போம். நான் உனக்காக எங்க காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா நான் இந்த கில்டுக்கே திரும்ப வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரோ நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் மத்த அட்வென்ச்சரர்ஸ் சொல்றாங்க. மோனிகா கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோ ரினியூ பண்றோம். வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரமோஷன் தேவைன்னா எக்ஸ்ட்ரா செலவாகும் நான் சொல்றேன். ப்ரமோஷனை விட இப்ப நான் ஸ்ட்ராங் ஆகிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தனியா கிளினிக் ஆரம்பிக்கணும்னா அதுக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். அதை நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அது வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோனிகா நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. அட்வென்ச்சரர்ஸ் கில்டுக்கே இப்ப நம்ம ஹீரோ திரும்ப வரேன். போனதுல இருந்து இங்கேவா வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லையா நான் யதார்த்தமா இப்பதான் இங்க வந்து நிக்கிறேன் பிராட் சமாளிக்கிறான். நானே இல்ல இவனோட கில்ட் கார்டு மட்டும் இருக்குல்ல 1 இயர்க்கு அதை ரெனியூ பண்ணிரு அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான். சரிவா நம்ம போய் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராட் நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறான். லார்ட் லூசியல் ஐயோ பவன் மத்த அட்வென்ச்சரர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. கண்டினியூஸா நம்ம ஹீரோ ட்ரைனிங் சாப்பாடுன்னு அதே ரொட்டீன் தான் போயிட்டு இருக்கு. லோ லெவல் ஹோலி மேஜிக்க பத்தின புக்கை நம்ம ஹீரோக்காக வாங்கி கொடுக்குறான். அந்த ஸ்பெல் டோம் எனக்காக கொடுக்குறீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் சொன்ன மாதிரியே நீ திரும்ப வந்தல அதுக்கான ஒரு கிஃப்ட் நினைச்சுக்கோ. ஹீலருக்கு மெயினா 2 ஸ்பெல் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி உனக்கு ஒன்னு தெரியும். ரெண்டாவது பாய்சனை ரிமூவ் பண்ற ஸ்பெல். அதுக்கு இந்த ஹோலி மேஜிக் ஸ்பெல் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிராட் சொல்றான். கார் வந்து சிரிக்கிறான். வெளியே வரப்பா இருந்தாலும் இவருக்கு இவ்வளவு நல்ல மனசா நம்ம ஹீரோ பார்த்துட்டு எனக்கு கண்டினியூஸா ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. கண்டிப்பா அப்படின்னு பிராட் சொல்றான். இந்த அவ ஃபேவரட் சப்ஸ்டன்ஸ் செக்ஷன் கொடுக்குறாங்க. சரி அதை குடிச்சிட்டு வந்து என்ன ட்ரைனிங் ஹால்ல பாரு அப்படின்னு பிராட் சொல்லவும் நீங்க அதை ஏன் குடிக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். என் பாடிக்கு அது தேவையில்ல நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஸ்ட்ராங்கா மாறதுக்கு இது ஒரு சீட் கோட் வர வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அதை குடிக்கிறான். இதை குடிச்சு ஸ்ட்ராங்கா மாதிரி பிராட் மூஞ்சிலே போய் ஒரு கிக் விடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எழுதாறு பக்கி அவ்வளவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்கும். பட் போக போக கதை வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.